Most gracious Heavenly Father, we come to the throne of grace this morning, O God. How wonderful it is to praise your name, O God, and to glorify your name, Lord. As families, you have brought us once again to be in your presence, O Father. உம்முடைய சமூகத்தில் எங்களை குடும்பமாக மறுபடியுமாக இந்த வெள்ளி காலையிலே கத்தாவே மதியத்திலே ராஜா நாங்கள் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்தி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கடந்து வந்த நாட்கள் எல்லாம் தேவன் நல்லவராகவே இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காரணத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் துதிப்பதற்கு வந்திருக்கிறோம் ஐயா. நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. நீர் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, குடும்பங்கள் யாவரும் நாங்கள் ஒன்று சேர உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல், துதி, ஸ்தோத்திரங்களை கத்தாவே ஏறெடுக்கிற நேரங்களை கத்தாவே ஆவியானவர் தூதர்களை அனுப்புங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து இயேசுப்பாவை உயர்த்த ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் நின்று ஜெபிக்கின்ற நேரங்கள் ஆண்டவரே கத்தாவே பாரத்தோடு ஜெபிக்க கத்தர் கிருபை தாங்கப்பா. வசனத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை மிகுந்த நன்மை உள்ளதாய் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவன் நிறைந்த பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோமாக. விடுதலையின் நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள் இருக்கிறார், என்னே ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பேன்.
செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், ஏக்காலம் ஊதி ஜெயிப்பேன், ஏக்காலம் ஊதி ஜெயிப்பேன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். ஒரு சங்கீதத்தை வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 41வது சங்கீதம் தாவீது பாடின ஒரு பாட்டின் சங்கீதமாய் இது அமைந்திருக்கிறது. 695வது பக்கத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். 1 4 வசனங்களையும் 10 முடிவு வரைக்கும் நாம் வாசித்து தேவனை துதிக்க ஆரம்பிப்போமாக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாய் இரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். 10ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும், என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதையாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்பட தக்கவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதையாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்பட தக்கவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிருபையின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருக்கு நம்ம துதிகளை செலுத்துவோமா, ஆராதிப்போமா. கர்த்தர் நம் மத்தியில் எங்கே 2-3 பேர் உங்கள் நாமத்தில் கூடியிருந்தால் அங்கே வருவேன் என்று சொன்ன தேவன், அவர் நாமத்தில் நம்ம இந்த நாளில் கூடியிருக்கும் போது கர்த்தர் நம் மத்தியில் உலாவுகிற தேவனாய், நம் மத்தியில் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவன், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். Hallelujah. We thank you, Holy Spirit. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Holy Spirit. Hallelujah. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய என் ஒருவரே கர்த்தர், வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுமியையும் இது உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அது உள்ளவைகளும் காப்பாற்றிய நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே
நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அது சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், பூமியையும் அது உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அது உள்ளவைகளும் காப்பாற்றிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அது உள்ளவைகளும் காப்பாற்றிய நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆமாப்பா, நீர் ஒருவரே கர்த்தர் அப்பா. இந்த வானங்களையும் அது உள்ளவைகளையும் கர்த்தாவே காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்க பலவீனங்கள்ல கர்த்தாவே எங்க பலன் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நாள்ல கர்த்தாவே நாங்க ஜீவனோடு இருப்பது கர்த்தாவே உங்க கிருபை தான் அப்பா. இயேசுவே நாங்க கர்த்தாவே நாங்க வாழ்வது உங்க கிருபை தான் அப்பா. நாங்க மூச்சு விடுவதும் உங்க கிருபை தான் அப்பா. கர்த்தாவே இயேசுவே இந்த நாள்ல இந்த கர்த்தாவே இந்த கர்த்தாவே இயேசுவே இந்த ஃப்ரைடேல கர்த்தாவே நாங்க துதிகளை செலுத்துகிறோம் அப்பா, நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுக்கு வாழ்க்கைக்கு கர்த்தராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்கு கர்த்தாவே சூழ்நிலைகள் கர்த்தராய் இருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. we thank you father. oh we thank you lord. அது எந்த கொந்தளிப்பும் கடலாய் இருந்தாலும், தத்தளிக்கும் கர்த்தாவே படகாய் இருந்தாலும், என் தேவன் அந்த படகு இருந்தால் கர்த்தாவே எந்த கொந்தளிப்பும் கடலும், எந்த கர்த்தாவே தத்தளிக்கும் கர்த்தாவே படகும் அமைதலாய் போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க மாலுனையாய் வந்தீர் ஐயா. எங்களை கர்த்தாவே இயேசுவே, இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பலன் நீங்க தான் ஐயா, எங்கள் கோட்டை நீங்க தான் அப்பா, எங்க அரணும் நீங்க தான் அப்பா, எங்க துருகமும் நீங்க தான் ஐயா. உம்மை தவிர எங்களுக்கு வேற ஏதும் தேவன்கள் இல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே அப்பா. oh we thank you father. oh rekhabarashyam darabuludi khalamana mashantralama. we thank you jesus. எங்கள் பலன் நீங்க தான் அப்பா, எங்கள் பலன் நீங்க தான் அப்பா. மறிக்கை செய்வோமா? எங்கள் பலனும் எங்கள் அரணனும் எங்கள் கோட்டையும் எங்கள் துருகமமா இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபாபா ஷிகரபரந்திரேயு. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்துவீ. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ தாங்கிடுவீ. பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தால் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தால் என்னை நடத்திடுமே.
சூழ்நிலை போனாலும் கர்த்தாவே இந்த வார்த்தையை அறிக்கை செய்வோமா? கரடுமுரடான பாதையா இருந்தாலும், கொந்தளிக்கும் கடலா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி, இயேசுவே எங்களுக்கு பலன் தாங்கப்பா, இந்த சூழ்நிலையை நாங்க மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம இந்த பாடலை அறிக்கையாய் செய்வோமா? நாங்க பலவீனமா இருந்தாலும் கர்த்தாவே, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவனே எங்களுக்கு பலன் தாங்க. எங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்கப்பா. கர்த்தாவே, Lord, those who overcome can inherit the crown of life என்று ரெவலேஷன்ல சொல்லி இருக்கிறது. ஜீவ கிரீடம் யார் யார் மேற்கொள்ளுகிறார்களோ அவங்க சூழ்நிலைகளை, அவங்க பாவங்களை, அவங்க சரீரத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தாவே ஜீவ கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. கிருபையின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலை நேரத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, யார் யார் பலவீனமா இருக்கிறார்களோ, யார் யார் சூழ்நிலையில கர்த்தாவே ஒரு கர்த்தாவே பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, இந்த நாள்ல கர்த்தாவே எங்களோடு ஆராதிக்கும் போது கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு புதிய பலன் அவங்க சரீரத்துல இறங்கட்டும் அப்பா, அவங்க சூழ்நிலையில இறங்கட்டும் அப்பா, அவங்க மத்தியில இறங்கட்டும் அப்பா. ஏன்னா கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க பலன் தான் எங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும் அப்பா. உங்க பலன் தான் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்பா. உங்க பலன் தான் எங்களை ஓட வைக்கும் அப்பா. உங்க பலன் தான் எங்களை மதிலை தாண்ட வைக்கும் அப்பா. உங்க பலன் தான் எங்க கர்த்தாவே இரும்பு கோட்டைகளை உடைக்க வைக்கும் அப்பா. எரிகோ கோட்டைகளை உடைக்க வைக்கும் அப்பா. உங்க பலன் எங்களை நிரப்பட்டும் இந்த கர்த்தாவே இந்த மத்திய வேளையில கர்த்தாவே இயேசுவே எங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க. இயேசுவே எங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் எங்க சரீரத்திலே கர்த்தாவே இந்த நாள்ல ஊற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்மான்களை கர்த்தாவே ஈன செய்கிற கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ கர்த்தாவே மான்களின் கால்களை கர்த்தாவே பலப்படுத்தி கர்த்தாவே பூமியில இருக்க உயர்ந்த ஸ்தலத்துல நடக்க வைக்கிற கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பலனை எங்களுக்கு இந்த நாள்ல கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க சூழ்நிலைகளை கர்த்தாவே ஓ தலைகீழாய் மாற்றுகிறதுக்கு இயேசுவே எங்க சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறதுக்கு அந்த பலனை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க பலத்தினால் இடை கட்டுனதுக்காக ஸ்தோத்திரம். இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. We ask all this in Jesus' name. Amen. Amen. நாம் சில பொதுவான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம், ஒருமனப்படலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம் நடுவிலே செய்வார் என்று எதிர்பார்ப்போடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த 11வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் காலடி வைக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் எங்களிடத்தில் இருக்குமே, ஆனால் ஒரு விசை இறங்கி கத்தாவை எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவை, எங்களுடைய குறைகள் இந்த ஜெபத்துக்கு ஒரு தடையா இல்லாதபடிக்கு எங்களை கழுவீராக. தகப்பனே கத்தாவே, நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று. ஒருமனப்பட்டு இருவர் ஒருமனப்பட்டு பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எவைகளை கத்தாவே பூமியிலே கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஜெபத்தில் என்னோடு யாரெல்லாம் கத்தாவை இணைந்து கட்டுகிறார்களோ, இந்த
தனிப்பட்ட விதத்திலும் கத்தாவே நாங்கள் தேசத்துக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் ஜெபிக்கும் போது கத்தாவே பெரிய கத்தாவே விடுதலைகளை காணப்போற கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் இந்த COVID-19 வருகிறோம் ராஜா. அநேகரை கத்தாவே அது பாதித்து கொண்டு இருக்கிறது சுவாமி. தகப்பனே கத்தாவே இயேசப்பா, நாங்கள் எங்க ஜெபத்துக்கு வரவங்க, எங்க குடும்பத்துல உள்ளவங்க தகப்பனே, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தகப்பனே, எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சர்ச்சில் உள்ளவங்க தகப்பனே கத்தாவே, இப்ப சபை போதகர்மார் ஒவ்வொருவரையும் இது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த COVID-19 கத்தாவே ஒருவரையும் தொடாதற்கு அதிகாரம் இல்லை என்று நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறோம் ராஜா, சுட்டெரிக்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, இந்த COVID-19 கத்தாவே பாதிக்கப்பட்டு கத்தாவே இருக்கிறவர்கள், இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் தகப்பனே கத்தாவே, ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் வியாதியா இருக்கிறவர்கள், படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, நீர் கத்தாவே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி கத்தாவே, அன்னைக்கு தரித்தா குமி எழுந்திரு என்று சொன்னீரே, அப்படியாக தகப்பனே உம்முடைய கரத்தை பிடித்து ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஒரு பெரிய அற்புதத்தை ஒவ்வொருவரும் பார்க்கத்தக்கதாக நீர் கத்தாவே கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. ஏசப்பா, எங்க தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கத்தாவே. இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன் உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். மே மாதம் அதற்காக தகப்பனே போட்டியிடுகிற ஒவ்வொருவரையும் உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தேர்ந்தெடுத்த கத்தாவே தலைவர்களை நீர் எங்களுக்கு தரும்படியாக கேட்கிறோம். உத்தமும் நேர்மையும் தகப்பனே கத்தாவே, எந்த விதமான லஞ்ச ஊழல்கள் இல்லாது, தங்களுடைய சுயத்தை கத்தாவே நாடாது, ஜனங்களுடைய கத்தாவே மேன்மையை நாடுகிற ஒரு நல்ல ஒரு தலைவரை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, எங்களுக்கு ஒரு டாஸ்மார்க் இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு கத்தாவே தலைவரை ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே கத்தாவே. எல்லா கடைகளும் மூடப்படட்டும் தகப்பனே கத்தாவே. இந்த சாராய கடைக்கு போகிறவர்களே ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். அந்த ஆத்துமாக்கள் கத்தாவே தொடப்படட்டும், அந்த சாராயத்தை விடட்டும் ராஜா. தகப்பனே ஏசப்பா, இது உம்மாலதான் முடியும், மனுஷரால முடியாது. ஆனாலும் உம்மால எல்லாம் முடியும். நாங்கள் லூக்கா 1:37 கத்தாவே உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக தகப்பனே கத்தாவே. தமிழ்நாடுல இந்த நவம்பர்ல கத்தாவே ஸ்கூல்ஸ் திறக்கணும்னு கத்தாவே அவங்க முயற்சிக்கிறாங்க தகப்பனே. பிள்ளைகளும் கத்தாவே கிட்டத்தட்ட 9 மாதமாக பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கிறது. +2 இப்போ சேர்ந்திருக்கிற பிள்ளைகள் எவ்வளவாக தகப்பனே அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கத்தாவே எதிர்பார்த்து இருப்பார்கள் ராஜா. சீக்கிரத்தில் இந்த பள்ளிகள் திறக்கவும் எல்லாம் நார்மலுக்கு வரவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. ஏசப்பா, தமிழ்நாடுல நீ கொடுத்திருக்க, எங்க சென்னையில கொடுத்திருக்க நல்ல மழைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னும் பல இடங்கள்ல மழை பத்தலன்றாங்க தகப்பனே. எல்லா இடத்திலும் ஒரு ஆசீர்வாதமான மழையை தாங்க, அழிவு வேண்டா ராஜா. தகப்பனே கத்தாவே, நீர் சுவாமி உம்மண்டை கேட்கும் போது கெஞ்சும் போது கத்தாவே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆசீர்வாதமான மழை இருக்கட்டும், அழிவுகள் வேண்டாம் தகப்பனே கத்தாவே. புயல்கள் வந்து கத்தாவே உயிர் சேதங்கள் கத்தாவே, பயிர்கள் நஷ்டம், வீட்டு சேதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு நீர் பாதுகாவலை தரும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக வருகிறோம் தகப்பனே. எல்லா லாங்குவேஜஸ்லயும், எங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கத்தாவே என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ எல்லா லாங்குவேஜஸ்லயும் அட்லீஸ்ட் ஒரு புதிய பாடாலும் தகப்பனே, இல்லாட்டி ஒரு சுவிசேஷமாவது கத்தாவே அவர்கள் கையில வாசிக்கத்தக்கதாக தகப்பனே டிரான்ஸ்லேட் பண்ண நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். அந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்று நடத்துவீராக, ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவீராக. எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துல கத்தாவே தப்பா வேண்டிய பாதுகாவலை தருவீராக. முக்கியமா சைனாக்கும் இந்தியாவுக்கும் வேண்டிய பாதுகாவலை தருவீராக. ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக சுவாமி. வறுமை ராஜா தகப்பனே கத்தாவே, இந்த கோவிட்னால வறுமை கத்தாவே, அந்த ரொம்ப கத்தாவே
கத்தாவே கீழே வந்துருச்சு. தகப்பனே கத்தாவே ஏசப்பா இந்த வறுமையை மாற்றி செழிப்பு வரவும் தகப்பனே கவர்மெண்ட் கத்தாவே நல்ல திட்டங்களை உண்டு பண்ணவும், வேலை வாய்ப்புகளுக்கு கத்தாவே நல்ல ஃபேக்டரிஸ் உண்டு பண்ணவும் நீர் கத்தாவே ஞானத்தை கொடுத்து காரியங்களை மாற்றி கொடுக்கும்படியாக கேட்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், அமெரிக்காக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த லீடருக்காக ஜோ பேடனுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே ஏசப்பா நீர் எவரையும் எடுத்து கத்தாவே உபயோகிக்க உம்மால முடியும் சுவாமி. ஒரு கழுதையின் தாடையை வைத்து கத்தாவே அன்னைக்கு சிம்சோன் கத்தாவே அத்தனை பெலிஸ்தரை வீழ்த்தினாரே கத்தாவே. அப்படியாக சுவாமி இந்த மகனை உம்முடைய கரத்தில் எடுத்து கத்தாவே உம்முடைய ஊழியத்துக்கு கத்தாவே அந்த மகன் சாதகமாக இருக்கும்படியாக நீர் கத்தாவே கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே இன்னுமாக சுவாமி மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஐரோப்பா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். மூடப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தகப்பனே அந்த 16th centuryல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் ஊற்றப்பட்டு மறுபடியும் ஒரு எழுப்புதல் அந்த தேசங்களிலே பற்றி பிடிக்கும்படியாக கேட்கிறோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் நாட்களை நீ தீவிரிக்கும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே ஏசப்பா எங்க தேசத்தை சுற்றியுள்ள தேசங்களுக்காக வருகிறோம். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, திபெத், தகப்பனே கத்தாவே மயன்மார், தகப்பனே நேபாள், ஒவ்வொரு தேசங்களுக்காக வருகிறோம். இங்கிருந்து வருகிற எழுப்புதல் கத்தாவே மற்ற தேசங்களுக்குள்ளாக கடந்து போய் கத்தாவே எப்படியாக தகப்பனே எஸ்தருடைய காலத்திலே கத்தாவே ஒரு யூதரை குறித்த பயத்து நிமித்தம் அநேகர் யூத மார்க்கமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்படியாக தகப்பனே உம்முடைய எழுப்புதலின் காலத்துல கத்தாவே பலத்த கிரியைகள் நடந்து கத்தாவே இங்க சென்னையிலிருந்து தமிழ்நாடு, இந்தியா சுற்றியுள்ள தேசங்களுக்குள்ளாய் அது கடந்து போகும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கடன்ல இருக்க அவங்களுடைய கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கையில இருக்கதோ கொஞ்சம் சுவாமி, தகப்பனே கத்தாவே அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை கத்தாவே அந்த விதவையின் கையில் இருந்ததை நீர் ஆசீர்வதித்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவள் வீட்டாரும் கத்தாவே சாப்பிடத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டினீரே. அப்படியாக தகப்பனே இருக்கிற கொஞ்சத்தை நீர் ஆசீர்வதித்து எல்லாருடைய தேவைகளும் சந்திக்க நீர் கிருபை பாராட்டுவீராக, கடன்களை மாற்றுவீராக, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக கேட்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கள் குடும்பங்கள்ல இருப்பார்களானால் முதலாவது அவர்களை நீ ரட்சிக்கும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே ரட்சிக்கப்பட்டவர்கள் கத்தாவே அநேகரை தொடும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக மாற்றும்படியாக கேட்கிறோம். எங்க தேசத்துல 138 கோடி ஜனங்கள் இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறார்கள் ராஜா. நீர் அவர்களை தொடும்படியாக கேட்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. திருமண தடைகள் உடைவதாக ஒருமனப்படும் போது உடைக்கிறோம் ராஜா. கத்தாவே நீர் ஏற்படுத்தின பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து தரும்படியாக கேட்கிறோம். குடும்பத்துல சமாதானம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை குலைக்கிற சத்ருவை நாங்கள் ஒரு மனதோடு கற்றோம் ராஜா. தகப்பனே அவைகள் தலை தூக்காத படிக்க நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கேட்கிறோம். தகப்பனை கத்தாவை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கற்பத்தை தொடுவீராக, தொடுவீராக, உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுவீராக. தகப்பனை கத்தாவே சப்பா உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது ராஜா. அந்த சூனேமியாத்தாளுடைய கத்தாவே வயதான அந்த கணவருக்கு கத்தாவே அந்த மகளுக்கு எலியாவின் நிமித்தமாக ஒரு பிள்ளையை கொடுத்தீரே ராஜா. அப்படியாக தகப்பனை கத்தாவே என்ன சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக கேட்கிறோம் ராஜா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை நீர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனை கத்தாவே இப்பொழுது முக்கியமாக எங்க ஜெபத்துல சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. டானியாக்காக ஜெபிக்கிறோம், ஷாரனுக்காக ஜெபிக்கிறோம், கிறிஸ்டி பிரதருக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கங்கே இருந்து ஜெபிக்கும் போது உம்முடைய வல்லமை அவர்களை இப்பொழுதே தொடும்படியாக கேட்கிறோம். உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை
உருவாக்கும் வல்லமை ஒவ்வொருவருடைய எலும்புகளிலும் தசைகளிலும் நரம்புகளிலும் பாய்வதாக ராஜா. ஒரு கத்தாவே அவருடைய சரீரங்களே கத்தாவை புதுப்பிக்கும்படியாக கேட்கிறோம். அன்னைக்கு தகப்பனே நாகமானுடைய சரீரத்தை கத்தாவே ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாற்ற உமக்கு வல்லமை இருந்ததல்லவா? அதே வல்லமை கத்தாவே ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து சென்று சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி போடும்படியாக கேட்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும், கத்தாவே கத்தாவே விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும், கத்தாவே கத்தாவே விடுதலை உண்டாகட்டும். விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே, விடுதலை 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 இயேசுவின் நாமத்திலே, விடுதலை 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 இயேசுவின் நாமத்திலே, விடுதலை 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 இயேசுவின் நாமத்திலே. கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும், கத்தாவே கத்தாவே விடுதலை உண்டாகட்டும். பலவீனம் மாறட்டும், குறைகள் தீரட்டும், கத்தாவே கத்தாவே புதுபலன் உண்டாகட்டும். புதுபலன் 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 இயேசுவின் நாமத்திலே, புதுபலன் 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 இயேசுவின் நாமத்திலே, புதுபலன் 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 இயேசுவின் நாமத்திலே, புதுபலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான இந்த மறுபடியுமாக இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிறதற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறது. இந்த 2வது வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கூட நம்ம அனுபவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நல்ல ஜெப வேலையில காத்திருக்க பலன் தந்தார். இப்பொழுதும் அவர் வார்த்தையை கூட நம்ம தியானிக்க பலன் தருவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு முன்பாக கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். அப்பா, இந்த மாதம் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நான் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு கூட அப்பா நாங்கள் இந்த வார்த்தையை பிடித்து ஜெபித்து ஜெயிக்க கிருபை தரப்போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் எங்கள் ஒருவருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல. எவைகளை அப்பா பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறீர்களோ கட்டவும் ஆண்டவரே அப்பா அது பூலோகத்திலும் கட்டப்படும், அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று சொன்னீர். எந்த கட்டை அவிழ்க்கிறோமோ பூலோகத்திலே அது கட்டவிழ்க்கப்படும், அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே அப்படியாக அந்த ஜெப ஆவியை ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு கூட ஜெபித்து ஜெயிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே எழும்ப கிருபை தர ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கர்த்தாவே செவிகளை திறப்பீராக, எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக கூட ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்பார்களோ அவர்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படி கேட்கிறேன். எல்லா தடைகளும் கட்டுகளும் தேவையில்லாத சத்ருவினுடைய போராட்டங்களும் ஆமாப்பா இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே உட்டை தெரியப்பட ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட பலவீன கூறுகளும் சத்ருவினுடைய ஆமப்பா கட்டுகளும் பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வியாதியின் கொடூரங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னத்திலே உட்டை தெரியப்பட ஜெபிக்கிறோம். ஆவியானவர் மகிமையானது எங்கள் நடுவில் செய்ய போகிற தயவுக்காக துதிக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான மத்தேயு புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் வேத புஸ்தகத்திலே நாம் திருப்பிக் கொள்ளலாம்.
ஆண்டவர் நம்மோடு கூட கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அதுக்கு அடுத்த 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 20வது வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமேன். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருமனப்பட்டு இந்த ஆமேன் ஜெபத்தை நாம் ஏறெடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அந்த ஒரு மனதோடு கூட நாம் எவைகளை கட்டுவோமோ, எவைகளை கட்டவிழ்ப்போமோ, கடந்த வாரம் கூட கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். திரும்பவும் அதை தான் ஆண்டவர் நம்மோடு கூட இப்பொழுதும் கூட சொல்லுகிறார். அந்த ஒரு மன ஆவியோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி. ஆமேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை அதான் சொல்றாரு, எங்கு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடுவார்களோ அந்த இடத்திலே நான் அவர்கள் நடுவிலே இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பிரசனம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஆமேன் ஒரு காரியத்தை ஆமேன் தேவனிடத்திலே நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது கட்ட வேண்டியதை கட்டவும் கட்டவிழ்க்கவும் அவர்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட தேவ பிரசன்னத்துல ஆண்டவருடைய பாதத்துல கூட குடும்பத்துல கூட இருக்கிற யாரோ ஒருத்தருடைய கரத்தை பிடிச்சு கூட நீ இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. இல்ல தேவ பிரசன்னத்துல இந்த நேரத்துல ஆமேன் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே கூட எங்களோடு கூட உங்களுடைய இருதயம் ஒருமுகப்படலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, அல்லேலூயா. இப்பொழுது கேட்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் 2 பேர் நம்ம சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற தடைகளை உடைப்பார், கட்டுகளை உடைப்பார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அவைகளுக்கு என்ன தருவார்? விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அந்த ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆமேன் அல்லேலூயா தேவை என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆமேன். ஒருவேளை இன்னைக்கு அந்த ஒரு மனதை உன் குடும்பத்துல சத்துரு உடைத்து வைத்திருக்கிறானா, சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறவனா காணப்படுகிறானா, இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆமா ஆண்டவரே எங்களை கொடுக்கிறோம் அப்பா, அந்த ஒரு மனதை உடைக்க சத்துரு என்ன திட்டம் பாருங்களேன். நல்ல சந்தோஷமா உலக பிரகாரமான காரியத்திற்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் கடந்து போகிறவளா இருப்போம். ஆனால் ஜெபம் என்ற ஒரு காரியம் ஆமேன் நம்மை ஆமேன் ஏறெடுக்க வேண்டும் என்று, குடும்பமாக உட்கார வேண்டும் என்று நினைத்து ஆமேன் நாம் ஆயத்தப்படுகிற நேரத்துல தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை எழுப்பி என்ன செய்வான்? அந்த ஒரு மனதை உடைத்து போடுகிறவனா இருப்பான். பாத்தீங்கன்னா ஒரு வேலை பிரேயருக்கு உட்காருவாங்க, ஆனா அந்த இடத்துல என்ன இருக்காது? அவங்களோட மைண்ட் வந்து அந்த ஒன்னஸா இருக்காது. ஏதாவது ஒன்றை என்ன செய்யும்? சிந்தித்து கொண்டிருக்கிறதாய் காணப்படும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த ஒரு மனதை நீ என்ன செய்யாத, விட்டுறாத. அல்லேலூயா. அந்த நேரத்துல ஒரு வேளை பிசாசு ஒரு சில சமாதானத்தை உடைக்கிற காரியத்தை அவன் ஏற்படுத்தி ஒரு சண்டையோ தேவையில்லாத சச்சரவு உண்டாக்கியிருந்தா உன்னுடைய ஆவியில நீ என்ன செய்? விழிப்புள்ளவனாய் காணப்படு, விழிப்புள்ளவனாய் காணப்படு. இது சத்துரு தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை உண்டாக்கி எங்களை ஒன்னா சேர்ந்து ஜெபிக்க விடாம அவன் தடை பண்ண பாக்குறான். ஒன்னா சேர்ந்து உபவாசிக்க விடாம என்ன செய்யறான்? தடை பண்ண பாக்குறான். பிள்ளைகளும் குடும்பமாக நாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு ஐக்கியத்தோடு கூட ஜெபிக்க விடாமல் அவன் தடை செய்ய பார்க்கிறான் என்று உனக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரு விழிப்பு காணப்பட வேண்டும். இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய பிள்ளையை, அல்லேலூயா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். சத்ருவை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது என்ன செய்வான்? அவன் ஓடி போவான். ஆமேன். அல்லேலூயா. அவன் எந்த வழியாய் வருகிறான் என்பதை கூட கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தோடு அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமேன். நாம் கர்த்தருடைய ஆமேன் ஞானத்தோடு கூட தேவன் தருகிற விழிப்புள்ள ஒரு ஆவியோடு கூட அவனை எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால
ஆமென். ஒன்னா கூடி அவங்க ஜெபிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், அவங்க நடுவில் இறங்கி வருவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம் தேவன் அல்லேலூயா 2 பேர் கர்த்தருடைய பிள்ளையே 2 பேர் இருந்தாலே போதும், அவர் இறங்கி வந்து நம்மளுடைய நடுவில் அவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம், பேதுருவை சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. அவனுடைய கால்களில அப்படியாய் விலங்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவன் இருக்கிறான். அப்ப என்ன நடக்குது, வசனம் சொல்லுகிறது, சபையார் என்ன செய்தார்களாம். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்க, சபையார் ஊக்கத்தோடே என்ன செய்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சபையார் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கூட்டமாக தேவ பிரசன்னத்துல என்ன செய்திருக்காங்க, அவங்க அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல என்ன செய்தார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஒருமனப்படு. ஒரு நெருக்கமான ஒரு சிச்சுவேஷனை நீ இப்ப சந்திக்கிறீங்களா? நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அந்த சபையார். திடீரென்று பேதுரு ஏரோது என்ன செஞ்சுட்டான், யாக்கோபை கொலை செய்துட்டான். அதே போல பேதுருவையும் கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறான், திட்டமிட்டு அவனை என்ன பண்ணிட்டான், சிறையில வச்சுட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய திட்டம் பேதுருவின் மேல் நிறைவேறி முடிகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பேதுருவை விட்டு கொடுக்க விடல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, நீ கேட்கும் பொழுது உன் குடும்பத்திலும் கூட அப்படி ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தை நீ சந்தித்து நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நான் நிக்கிறேனே என்ற கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, விட்டு கொடுத்துடாதீங்க. ஆமென். உன் விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. உன் ஜெபத்தின் பாரத்தை தேவ பிரசன்னத்துல போய் ஊற்றுகிறதற்கு உன்னோடு ஒருமுகப்படுகிறவர்களை என்ன செய், கூட்டி சேர்த்து ஜெபி. கர்த்தருடைய பிள்ளையை, ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த சபையார் என்ன செய்யல, தளர்ந்து போகல. அவங்க ஒன்று கூடி என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையை, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே 2 பேர் 3 பேர் என் நாமத்துல ஜெபிக்கும் பொழுது நாங்க வருவேன், அவங்க நடுவில் நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. எதை 2 பேர் பூலோகத்துல கட்டுவார்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். எதை பூலோகத்துல கட்டவிழ்ப்பார்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்ம ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளையை கட்டாயமாக சில கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படத்தான் போகிறது. சில சத்ருவின் போராட்டங்களுக்கு முடிவு வரத்தான் போகிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பிரச்சனை, நெருக்கமான சூழ்நிலை, பேதுரு 2 கால்களும் கைகளும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன். ஆமென். அவன் நடுவில் என்னவா, சேவகர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ பலமாய் அவன் காக்கப்பட்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. ஆனால் அவங்க ஜெபிக்க தொடங்கின உடனே நடந்த விஷயம் என்ன? கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறபடி, ஆமென், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையை நமக்கு அனுப்பியிருப்பார் என்றால், இந்த மாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு அனுப்பியிருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆமென், கர்த்தருடைய பிள்ளை, யார் இந்த பிரச்சனையின் நடுவில் இந்த வார்த்தை உன் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருமனப்பட தொடங்கின உடனே தேவனுடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை, தேவனுடைய தூதன் என்ன செய்தார்? ஆமென், பேதுருவுக்கு முன்பாக வந்து நின்றான். கர்த்தருடைய பிள்ளையே, அதை அந்த சேவகர்களால் என்ன செய்யப்பட முடியல, பார்க்க முடியல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கும் கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நீ இருக்கிற சிச்சுவேஷனை
அவர் ஹேண்டில் பண்ணுவாரு. அது இருளான ஒரு கலக்கமான ஒரு காரியத்தின் நடுவிலே நீ கடந்து போய் கொண்டிருக்கிறதா இருந்தால் ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, ஆமென், அங்கு வெளிச்சம் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம்! தேவனுடைய பிள்ளையே, நீ டிப்ரெஸ்டா இருக்கலாம், நீ கலங்கி போய் இருக்கலாம், என்ன நடக்குமோ என்ற ஒரு மன கவலையில ஒரு பயத்திலே காணப்படலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஒரு மனம் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையை விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு விதத்துல ஹல்லேலூயா, ஆமென், நீயும் உன் குடும்பமாக சேர்ந்து ஜெபி, நீயும் உன்னுடைய குழுவாக ஜெப குழுவாக சேர்ந்து ஜெபி. யார் கர்த்தருடைய பாரத்தை உனக்காக சுமக்க ஆயத்த பண்ண தேவன் கர்த்தர் சிலரை குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபி தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அங்கு தேவனுடைய தூதன் அந்த இடத்துல இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாசம் அந்த இடத்துல வெளிச்சம் வெளிப்படும். ஆமென். இனி கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையே, ஆமென், ஏற்பட, ஆமென், ஒரு நாளும் கர்த்தர் உன்னை அந்த கட்டுக்குள்ள வைக்க விட போகிற தேவன் அல்ல. பாத்தீங்கன்னா, அவன் பேதுருவை என்ன செய்தான்? விழாவிலே தட்டி. ஹல்லேலூயா. எங்க போறாரு? பேதுருவை உடனே அந்த தூதன் என்ன செய்கிறார்? விழாவிலே தட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றார், எந்த நபரை தட்டணுமோ, எந்த நபருடைய கட்டை அவிழ்க்கிறதற்கு தேவனுடைய பிள்ளையே அவர்களோடு தேவன் இடைப்பட வேண்டுமோ, அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ, கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. நீ ஜெபிக்கிற நேரம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிற ஒரு வேலையாக இருக்கிறது. தேவனுடைய தூதன் இறங்கி கர்த்தர் அந்த பேதுருவை, அந்த தூதன் என்ன செய்தார்? விழாவிலே தட்டி என்ன செய்கிறார்? சீக்கிரமா எழுந்திரு. பாருங்க, உடனே அவனுக்கு ஒரு ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள், துரிதப்படுத்துகிறார்கள். சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளை விட்டு என்ன செய்தது? விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் கட்டுகளை உடைக்கிற ஒரு மாதமா இருக்கும். உன் குடும்பத்திலே யாரை தட்டி எழுப்பி தேவ பிள்ளையே, அவர்களுக்கு உள்ள ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமோ, அவர்களுடைய மனதை தேவன் தெளிவாக்க வேண்டுமோ, கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அதை கர்த்தர் செய்கிற தேவனுடைய வேலை வந்துவிட்டது. அவர்கள் ஆழ்ந்த உலக மயக்கத்தின் உறக்கத்தில் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு கட்டுக்குள்ள சத்துரு அவர்களை கொண்டு போய் வைத்திருக்கிறதாய் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய தூதன் இறங்கி தட்டி எழுப்பி, ஆமென், கர்த்தருடைய பிள்ளையே, அவர்களை துரிதப்படுத்தி செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? அந்த தூதன் சொல்றான். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை என்ன செய்? கட்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய போட்டிருந்த அந்த ஹல்லேலூயா, அவனுடைய அந்த உடையினுடைய அறை கட்டப்படாதபடிக்கு காணப்பட்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளையை அவன் உடனே எழுந்து சொல்றான். என்ன சொல்றார் அவரு? எழுந்து நீ உன் அறையை என்ன செய்? கட்டு என்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். ஒரு சில நேரம் அறை கட்டப்பட்டுக்கிற சிச்சுவேஷன்னா என்ன? உன் விசுவாசமா தளர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியம் செய்கிறது என்ன செய்திருக்கலாம்? தளர்ந்து போயிருக்கலாம். நீ ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி என்ன செய்திருக்கலாம்? உன்னை விட்டு தளர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்திருக்கலாம்? தளர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு உற்சாகம் தளர்ந்து போயிருக்கலாம். வேத வசனங்களை வைத்து போராடி நிற்கிற அனுபவம் உனக்கு தளர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையை, ஹல்லேலூயா, இன்னைக்கு இதை கேட்டும் பொழுது உன் அறை கட்டப்படட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அறை கட்டப்படுவதாக அந்த உற்சாக ஆவி ஒருவேளை குறைந்திருந்தால் தேவ ஆவியானவர் இன்றைக்கு இடைப்படுகிறார். ஆமென். எப்படி பேதுருவிடத்திலே முதல்ல சொல்றார், அவர் என்ன சொல்றாரு? உன் அறைய கட்டிக்கோப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். உன் பாதரட்சையை என்ன செய்? தொடுத்துக்கொள் என்று ஆமென் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாதரட்சை எதை குறிக்கிறது? ஆயத்தத்தை குறிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஆகிய பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆயத்தத்தை குறிக்கிறது பாதரட்சை. ஹல்லேலூயா. ஒரு இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் கால்களிலே என்ன போடுவோம்? செருப்பு போட்டுட்டு தான் என்ன செய்வோம்? போவோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையை ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை ஒருவேளை எல்லாவற்றையும் கலட்டி
கட்டி ஆமென் அல்லேலூயா உன் பிரச்சனை நடுவிலே ஒரு கட்டப்பட்ட நிலையிலே வச்சிட்டீங்களா, ஒரு பக்கம் வச்சிட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் பாதரட்சியை நீ தொடுத்து கொள்ள தேவன் உன்னோடு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லுகிறார், அவரிடத்திலே அவன் அந்தபடியே செய்தான், தூதன் பின்னும் அவனை நோக்கி. பாருங்க, அந்தபடியே பேதுரு செய்தான். அல்லேலூயா. இனி கர்த்தருடைய பிள்ளையை நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு கிரியையை செய்து கட்டப்பட்ட ஜனத்தை தேவன் விடுவிக்க போகிற ஒரு மாதமா இருக்க கர்த்தர் கிரியை செய்வார். அந்தபடியே அவன் செய்தான். உன் வஸ்திரத்தை என்ன செய், போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, வஸ்திரம் தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வேளை ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ இருக்கிறாயா? நீதியின் சால்வையை நீ விட்டுட்டியா? நீ துதியின் உட்டையை விட்டுட்டியா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை, வைராக்கியமான வஸ்திரத்தை அவர் போர்த்து கொண்டிருக்கிற தேவன் தான். அதே தேவன் இன்றைக்கு உன்னை சொல்லுகிறார், கர்த்தர் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு உனக்கு இழந்துட்டனா, இன்னைக்கு அதை போர்த்துக்கோ. ஒருவேளை நல்லா துதித்து ஆராதிக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைய ஆமென் திரும்ப தேவ பிரசன்னத்துல போய் ஆடி பாடி துதித்து உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறதுலே உன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடு என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, ஆமென். நீதியின் சால்வை, ஒருவேளை ஆண்டவருக்கு உண்மையாய் கர்த்தருக்கு ஆமென் ஹல்லேலூயா உகந்த பாத்திரமாய் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்ற காரியத்திலே உன்னை விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையை இன்றைக்கு எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தொடுத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். ஹல்லேலூயா, ஆமென். அவைகளை நீ போர்த்து கொண்டு என் பின்னே என்ன செய், வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று ஆமென் தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதை நினைத்தான். அவர்கள் முதலாம் காவல் இரண்டாம் காவலை கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு ஆமென் அல்லேலூயா கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, ஆமீன். எப்படிப்பட்ட ஒரு கட்டுகளுக்குள்ளே அவன் காணப்பட்டிருந்தாலும், அது முதல் காவல் இரண்டாம் காவல் ஆமீன் அத்தனையாய் ஒரு பெரிய கதவுகள் ஆமீன் அவனுக்கு முன்பாக காணப்பட்டாலும் அவன் அப்படியாய் தேவ தூதன் அவனை கடந்து வரும்பொழுது அது தானாக திறந்து போக கர்த்தர் கிரியை செய்தார். இத்தனையும் உன் வாழ்க்கையில நீ போட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளை, அல்லேலூயா, நீ எழும்பணும். ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற சீக்கிரமா, ஆமேன், அல்லேலூயா. பேதுருக்கு சொல்றான், சீக்கிரமா நீ செய், அல்லேலூயா. ரெண்டாவது அவன் சொல்றார், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறபடி அந்த அறையை கட்டு என்று கர்த்தர் சொன்னார். உன் பாதரட்சியை போடு என்று கர்த்தர் சொன்னார். ஆமேன், அல்லேலூயா. சொன்னபடியே அல்லேலூயா அந்த வஸ்திரத்தை என்ன செய், அல்லேலூயா, உண்மையிலே என்ன செய், போர்த்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, என் பின்னே வா. அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் யாருடைய கட்டை உடைத்து எப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்கணுமோ அதை கர்த்தர் செய்ய போகிறார். அவங்க தானா ஆண்டவரோட பின்னா போறாங்க. அது பெரிய காவலா இருக்கலாம், அது முதல் காவல் இரண்டாம் காவல். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நிறைய போர் சேவகர்கள் நின்று கொண்டு தான் இருந்தார்கள். ஒரு மனுஷனாலும் ஒன்றும் பேதுருவை செய்ய முடியவில்லை. யாரும் அதை பார்க்கவும் ஆண்டவர் கர்த்தர் இன்னைக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனையும் எப்படியும் அவரால் மாற்ற முடியும், எப்படியும் அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஆமேன், அல்லேலூயா. நெடுக நடந்து அவங்க எங்க வந்துட்டாங்க, வீதி நடுவுல வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். ஒரு சொப்பனம் பார்க்கறது போலதான் அவனுக்கு அது காணப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உன் குடும்பத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி உன் குடும்பத்திலும் அதை செய்ய போகிற ஒரு தேவனாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொன்னபடியே ஆமென். கட்டவும் கட்டவிழ்க்கவும் பூலோகத்திலும் பரலோகத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஒரு மன ஆவி இருந்தால் போதும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க தேவன் கிருபை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றார், அல்லேலூயா,
நம்ம துதிக்கிற ஜனம், நம்ம ஆராதிக்கிற ஜனம். அல்லேலூயா. ஆமென். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அது எத்தனை ஆமென் இன்பமானது, அது எத்தனை ஆமென் அல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய பிள்ளை நன்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் விழுந்தால் ஒருவன் தாங்குவான். அல்லேலூயா. முப்பெரினூர் அராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 பேர் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளையே ஆமென் கர்த்தருடைய பிள்ளை 1000 பேரை 10000 பேரை துரத்துகிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமை அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் எத்தனை பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய வியாதியின் கொடூரங்களாக இருந்தாலும், தேவ பிள்ளையே சத்ருவினுடைய எதிர்ப்புகளாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் இருக்குது. தளர விட்டுறாத, உன் கையை என்ன செஞ்சிடாத, தளர விட்டுறாத. அன்னைக்கு பேதுருவை பார்த்து விழாவில தட்டி அவன் சொன்ன வார்த்தை அதுதான், சீக்கிரமா எழுந்துரு, சீக்கிரமா எழுந்துரு. அல்லேலூயா. நீ ஜெபி, ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டிய இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி துரிதப்படுத்தி அவங்கள வெளியே கொண்டு வர வேண்டுமோ, அவர்களுக்கு தெளிவை உண்டாக்க வேண்டுமோ, அதை அவருடைய வல்லமை பார்த்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியாக அல்லேலூயா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய சகோதர சிநேகத்தை என்ன செய்யுங்கள், நாடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா ஒருவரை ஒருவர் சிநேகியுங்கள். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்யுங்கள். அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் என்ன செய்யுங்க, சுமந்து கொள்ளுங்க. அதுதான் தீர்க்க தரிசனமும் கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா நியாய தீர்ப்புமாக இருக்கு ஆமீன் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒருவருக்குரிய ஒருவர் பாரத்தை ஒரு பிள்ளை எடுக்கும் பொழுது தேவ பிள்ளை அல்லேலூயா ஆண்டவருடைய வல்லமை அல்லேலூயா பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா அந்த ஆமென் அப்படியாக அந்த இடத்துல ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அங்கு என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வாதத்தையும் அங்க என்ன கொடுப்பார், ஜீவனையும் அவர் கட்டளையிடுவார். கட்டாயம் அங்க ஆசீர்வாதம் இருக்கும். அங்க என்ன இருக்கும், ஆண்டவரோட பிள்ளை ஜீவன், அங்க லைஃப் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென் ஒரு ஜீவனே இல்லை, அங்க ஒரு வாழ்க்கையே இல்லை, அங்கு ஒரு ஆமேன் ஒரு விதமான எந்த விதமான ஒரு ஆமேன் வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலை என்று கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன் இருதயத்துல சிந்திக்கிறீங்களா? ஆண்டு சொல்றார் அல்லேலூயா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டு சொல்ற இல்ல, நீ ஒரு மனப்படும்போது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் வசனம் இப்படிதான் சொல்லுதாங்க, ஆசீர்வாதத்தையும் ஆமென் அல்லேலூயா ஜீவனையும் தேவன் கட்டளை இடுகிறார். அவர் கட்டளை இடுவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா போதும், அவருடைய கட்டளை வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா அதுதான் அவர் சொல்லும் பொழுது நாம் அதை நாம் செய்யும் பொழுது நம்ம ஒருமனப்பட்டு நம்ம தேவ பிரசன்னத்தை நாம் துதித்து பாடும் பொழுது அல்லேலூயா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தம் பண்ணுகிறது நல்லது. 147 சங்கீதம் முதல் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது சகோதரர் ஒரு இன்பம் எத்தனை இன்பம். அல்லேலூயா. அதே நேரம் துதிக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு இன்பம். ஒரு மனமாய் தேவ பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அல்லேலூயா. எருசலேம் என்றால் என்ன? ஆம் கர்த்தருடைய பிள்ளையே உன் குடும்பம். அல்லேலூயா. ஆமென். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, நான் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை அல்லேலூயா ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் குடும்பத்தின் வாழ்வை காண்பாய். அடுத்த வார்த்தை சொல்ற, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா. கேட்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையே ஆமென் ஒரு மனமாய் துதி, அதுதான் இன்பம். அல்லேலூயா. ஏற்றது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே கட்டாயமாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி அல்லேலூயா ஆமென் கர்த்தர் எருசலேமை கட்டுவார். அல்லேலூயா. குடும்பங்களை கட்டுவார். அல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற போராட்டத்தை மாற்றி போடுவார்.
ஆண்டவருடைய பிள்ளையே, உன் குடும்பத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி துரத்துண்ட இஸ்ரவேலை என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார். யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்களோ, இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம், ரட்சிப்பு ஆமேன் பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆமேன் கோத்திரங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே அல்லேலூயா, யாரெல்லாம் ஆமேன் தூரம் போயிட்டாங்களோ அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், அவங்கள நான் என்ன செய்வேன்? கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ வார்த்தையின்படி அவர் வல்லமையுள்ள பிரசனம் இதை செய்ய போகிறதா இருக்கிறது. அடுத்தது சொல்ற, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கும் தேவ பிரசன்னத்திலே இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க. அவர் கட்டுகிற தேவன். இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற உன் இருதயத்தினுடைய காயத்தை கூட கர்த்தர் என்ன செய்வார்? கட்டுவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே ஆண்டவர் உனக்கு ஒரு ஆறுதல் செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இருதயம் ஒருவேளை நொறுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனும் அறியாதிருக்கலாம். அல்லேலூயா. உன் இருதயம் எவ்வளவு நொறுங்கி இருக்குதுன்னு ஆண்டவருக்கும் உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுடைய ஆமென் அல்லேலூயா குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. அவங்களை குணமாக்குகிறார். உன்னுடைய ஆமேன் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஹீலிங் உனக்கு இன்னைக்கு தருவார். நீ ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே உன் இருதயத்திற்கு ஒரு ஆறுதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உன் காயங்களை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் ஆண்டவருடைய வசனம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 30 எரேமியாவின் புஸ்தகத்திலே கூட கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 30 எரேமியா 17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்றும் உன்னை தள்ளுண்டவள் என்றும் பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை என்ன செய்வேன்? ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு ஆமென் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். ஒருவேளை விசாரிப்பாரற்று இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளை, கலங்காதே. ஆண்டவர் சீக்கிரத்துல உனக்கு ஒரு ஆறுதல், ஆமேன், உனக்கு ஒரு ஆரோக்கியம், அல்லேலூயா, உன் காயங்களை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு கட்டவும் கட்டவிழ்க்கவும் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, தளர விட்டுறாதீங்க, தளர விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை அல்லேலூயா, உன் கையை கொஞ்சமும் தளர விட்டு விடாதே. அல்லேலூயா. தளர்ந்து போன உன் கைகளை என்ன செய்? தொட்டப்படுத்தி கொண்டு, தள்ளாடி போன உன் முழங்கால்களை நீ ஒரு விசை கூட பலப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே இன்றைக்கு காத்துரு. அல்லேலூயா. நீ அப்படியாய் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உன் வாசல்களுடைய தாழ்பால்களை பலப்படுத்துவார். உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவார். அதை உசீதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கட்டும் பொழுது, எருசலேமை கட்டும் பொழுது கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும். உன் வாசல்களுடைய தாழ்பால்கள் என்ன செய்யப்படும்? பலப்படுத்தப்படும். சத்ரு உட்புகுதல், குடியோடி போகுதல், சத்ருவினுடைய திட்டங்கள், அவனுடைய எந்த தந்திரங்கள் கர்த்தருடைய பிள்ளை உன் எல்லைக்குள்ள கூட வரக்கூடாதபடி கர்த்தர் அதை மாற்றி போடுவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வல்லமை இதை பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான உங்களுடைய கற்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் வைப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே இன்றைக்கு இதை கேட்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து செபித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி கூட உங்கள் இருதயத்துல ஒரு சில பயங்கள், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இல்ல, நீ ஒருமனப்பட்டு ஜெபி, கர்த்தருடைய பிள்ளையை துதி, நீ ஆராதி. கர்த்தர் கட்டாயமாக எருசலேமை கட்டுகிற தேவன், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிற தேவன். உன் இருதயத்திலே ஆண்டவர் அல்லேலூயா ஆமேன் கட்டாயமாக கர்த்தர் உனக்கு ஆமேன் ஆற்றி உன்னை தேற்றி உனக்கு ஆண்டவர் ஒரு குணமாக்கி உனக்கு ஒரு காயங்களை கட்டி உனக்கு ஒரு அற்புதம் செய்கிற தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அதே நேரம் உன் எல்லைகளை என்ன செய்வேன்? சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன். ஒருவேளை உன் சமாதானத்தை சத்துரு உடைத்து அடிக்கடி உனக்கு ஒரு போராட்டத்தை உன் எல்லைகளுக்குள் சத்துரு உண்டாக்கி கொண்டிருக்கிற
இருக்கிறவனாய் காணப்படுகிறானா? கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் எல்லைகளை நான் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன். தேவையில்லாத ஒரு சமாதானத்தை உடைக்கிற எந்த நபரும் எல்லைக்குள்ள கால் வைக்க கர்த்தர் விட போறதில்ல. தேவையில்லாத ஆலோசனை கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் அந்த இடத்துல அனுமதிக்க போறது இல்ல. வீணாய் எந்த விதமான காரியத்திலும் உன் சமாதானத்தை உடைக்கிற திட்டங்கள் யாராவது உனக்கு விரோதமா சூழ்ச்சிகள் எழும்பியிருந்தா ஆண்டவரை மாற்றி போடுவார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. ஆமென். இன்னும் கொஞ்ச காலத்துல ஆண்டவர் யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து கூட என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, உன் குடும்பத்துல உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியை மற்றவர்கள் பேசுகிற அளவுல கர்த்தர் உன் எல்லைகளில ஒரு சமாதானத்தை கொடுத்து உன்னை நடத்த போகிற ஒரு தேவன் என்பதை நீ பார்க்க போறீங்க. அல்லேலூயா. மற்றவங்களும் அதை குறித்து பேசுற அளவு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன செய்ய நடத்த போற. அதே நேரம் ஒன்னு ஆமென். அல்லேலூயா. உசிதமான ஒரு கோதுமையினால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. ஆமென். வார்த்தை அது உசிதமாகின கோதுமைக்கு அடையாளம், தேவனுடைய வார்த்தை. அதே நேரம் ஆண்டவர் தருகிறதான நல்ல உச்சிதமான அல்லேலூயா ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நன்மைகள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார், திருப்தி ஆக்குவார். ஒரு நாளும் எல்லைக்குள்ள குறைவு காணப்படாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். எந்த ஒரு விதமான ஆமென் நிறைவை ஆமென் கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆயத்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை இந்த நாட்களில நீ பெற்றுக்கொள்ள கர்த்தர் உன்னை நடத்த போகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, ஏதே நாமத்துல ஒரு மனமாக நீங்க ஆமென் ஜெபித்து ஆமென் கட்டுவீங்களோ கட்டவிழ்ப்பீங்களோ, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் உன் எல்லைகளுக்குள்ள செய்யணும் என்று விரும்பும் பொழுது ஆண்டவர் ஒரே காரியம் சொல்றார், அல்லேலூயா, உன் கையை என்ன செஞ்சிடாத, தளர விட்டுறாத. அல்லேலூயா. ஒரு நாள் நீ என்ன செஞ்சிடாத, சோர்ந்து போயிடாத. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கூடி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை விட்டுறாத. குடும்பத்துல ஒரு மனதை நீ தேடிட்டு போ. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா, நீ தேவன் கொடுக்கிற விழிப்போடு கூட ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் ஆவியோடு கூட சத்ருவை எதிர்த்து அந்த ஒரு மனதை தேவ பிள்ளையே, நீ அந்த சமாதானத்தை காத்து கொண்டு நீ ஜெபிக்க நீ உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. கட்டாயமாக கர்த்தர் இந்த மாதத்துல அநேகருடைய குடும்பங்களில ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்க போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பாதத்துல எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேவ பிரசன்னத்தை நோக்கி, ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, கட்டாயமாக இந்த வார்த்தையின்படி எங்களை நீ நடத்த போகிறீரப்பா, எங்களுக்கு நீர் அற்புதம் செய்ய போகிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தின் பாரத்தை இன்னும் கூட நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து ஜெயிக்க எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கூட கொடுத்த ஆமென் அல்லேலூயா திறவுகோலுக்காக ஸ்தோத்திரம், அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்களும் கூட உங்களுடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே விட்டு விடாமல் அப்பா அல்லேலூயா அதை நாங்கள் உபயோகப்படுத்தி ஜெயிக்கிற பிள்ளையா இருந்து ஆமென் கர்த்தருடைய கரத்தை அப்பா நாங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் ஆமாப்பா வல்லமையை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தரப்போகிறீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும், கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும், கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே, விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே, விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே, விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே. கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும், கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். வல்லமை இறங்கட்டும், எழுப்புதல் பரவட்டும், கர்த்தாவே கர்த்தாவே மகிமை உண்டாகட்டும். வல்லமை இறங்கட்டும், எழுப்புதல் பரவட்டும், கர்த்தாவே கர்த்தாவே மகிமை உண்டாகட்டும். மகிமை மகிமை இயேசுவின் நாமத்திலே, மகிமை மகிமை இயேசுவின் நாமத்திலே.
நாமத்திலே. மகிமை மகிமை இயேசுவின் நாமத்திலே. மகிமை மகிமை இயேசுவின் நாமத்திலே. கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும். கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும். கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். இடரல் நீங்கட்டும், தடைகள் மாறட்டும். கர்த்தாவே கர்த்தாவே கிருபை உண்டாகட்டும். இடரல் நீங்கட்டும், தடைகள் மாறட்டும். கர்த்தாவே கர்த்தாவே கிருபை உண்டாகட்டும். கிருபை கிருபை இயேசுவின் நாமத்திலே. கிருபை கிருபை இயேசுவின் நாமத்திலே. கிருபை கிருபை இயேசுவின் நாமத்திலே. கிருபை கிருபை இயேசுவின் நாமத்திலே. கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும். கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும். கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே. விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே. விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே. விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்திலே. கட்டுகள் உடையட்டும், கோட்டைகள் தகரட்டும். கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு மனமாக நீ ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டுகளும் தேவன் உடைக்கப் போகிறவராயிருக்கிறார். எதை கட்டவும் கட்டவிழ்க்கவும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். ஆமென். கர்த்தர் உன் நடுவிலே அவருடைய வல்லமை இறங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து போடுகிறார். அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அவருடைய கிருபை உனக்கு வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தேவ பிரசன்னத்திலே உன் எல்லைகளை சுற்றி தேவ தூதனானவன் இறங்குகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. யாரை தட்ட வேண்டுமோ, யாரை துரிதப்படுத்த வேண்டுமோ, எப்படி எழுப்பி தேவ கிரியை நட்டப்பிக்கப்பட வேண்டுமோ, இழந்து போனவைகளை ரட்சிப்பை திரும்ப தந்து அவர்களை தேவன் துரிதப்படுத்தி நட்டத்த வேண்டுமோ, கர்த்தருடைய பிள்ளையை ஆவியானவர் எந்தெல்லாம் இழந்து அவர்கள் ஆமப்பா நிற்கிறார்களோ, தேவ பிள்ளையே ஆண்டவர் மறுபடி கட்டுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. thank you lord, thank you lord. ஆம் கர்த்தர் அப்படியாக ஆம் எரேமியா 31 கூட நான் வாசித்து பார்க்கும் பொழுது 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நான் மறுபடி உன்னை கட்டுவைப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. மறுபடி நீ மேல தாளங்களோடு வாத்தியங்களோடு கூட ஆமேன் ஆம் காடல் பாடல் ஆமேன் செய்கிறவர்களோடு கூட என்ன செய்வார், களிப்புள்ள கூட்டத்தோடு கூட நீ புறப்படுவாய். தேவ பிள்ளையே இழந்து போனதை தேவன் இன்றைக்கு திரும்ப இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கிற எந்த நபருக்காயிருந்தாலும் தேவன் கிரியை செய்ய போகிற மாதமாய் இருக்க போகிறது. அவர்களை கர்த்தர் எழுப்பி பெரிய காரியங்களை செய்ய தேவன் எடுத்து நடத்த போகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளையே அல்லேலூயா. நீ பயந்திருக்கிற ஒன்றும் நடப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அதற்கு பிறகு பேதுருவை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் நடுவில் இருக்கிறார். ஒரு முடியும் தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழ விடுகிறவர் அல்ல. ஆமென். இன்னைக்கு நீ செவி சத்ருவினுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம் நடுவில் அவர் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஜெபிக்கும் பொழுது ஒரு சிலர் மேல் கர்த்தர் ஆமென் சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகம் வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். அக்கினியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறதை பார்க்கிறேன். நீ சொல்லும் பொழுதே கர்த்தர் ஜெபிக்கும் பொழுதே அந்த கிரியைகளை தேவ பலத்தை ஆண்டவர் உன்மேல் ஊற்றுகிறவரை பார்க்கிறேன். அது நிமித்தம் சத்ருவினுடைய சகல தந்திரங்கள் அவனுடைய
எல்லா விதமான ஆமென் அப்பா அல்லேலூயா சத்ருவினுடைய போராட்டங்கள் எப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவருடைய பிள்ளைகளை விட்டு கர்த்தர் மாற்றி போடுகிற கிருபைக்காய் துதிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை இந்த மாதம் எடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் அற்புதங்களை செய்வீராக. பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. வியாதியின் கொடூரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தானியட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர், அங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்களே. நாங்கள் இப்பொழுது ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுதே யார் இப்பொழுது கர்த்தாவே அப்பா ஜீவனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஆத்துமா ஜீவனற்று இருக்குமானால் சரீரத்திலே பலவீனத்திலே ஜீவனோடு கூட போராட்டத்துக்குள்ள இருப்பார்களா, இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே நீங்க இருக்கிறீங்களோ அங்க விடுதலை இருக்குதுப்பா, விடுதலை இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், எஸ் லார்ட், நீங்க தான் விடுவிக்கிற தேவ ஆவியானவர். இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையின் நடுவிலும் நீங்க கடந்து போய் உங்க வல்லமையை விளங்க பண்ணி தரப்போகிற தேவனா இருக்க போகிற கிருபைக்காக துதிக்கிறேன் ஆண்டவர். அவர்களை சாட்சியாக எழுப்ப போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா உமக்கு நன்றி தகப்பனே. தேவைகளை சந்திங்கப்பா. ஸ்கூல்ல எல்லாம் திறக்க போகுதுன்னு சொல்றாங்க. கர்த்தர் ஒருவர் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புகளை கொடுத்து தேவன் ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். இந்த பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய் ஒருவரையும் சேதப்படுத்த விடாதீங்க ஆண்டவரே. ஒருவரையும் அது மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவரே. கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியை உயிர்ப்பித்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆமென் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. ஆமென் அப்பா. கர்த்தாவே அப்பிரயோஜனமானவங்க அப்பா, நாங்க உங்க கடமை மாத்திரம் தான் செஞ்சோம். இதனால் வந்த மகிமை கனம் துதி உங்களுக்குரியது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.